சுகாதார கேட்டை தடுக்க களமிறங்கிய பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன். குப்பை கொட்டினால் போலீஸ் நடவடிக்கை. பழனி சிவகிரிப்பட்டி பைபாஸ் சாலையில் குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். குப்பைகள் உடனடியாக அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கி மேலும் மீண்டும் குப்பை கொட்டுவதை தடுக்க தனது சொந்த செலவில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என தெரிவித்தார். அத்துடன் விதிமீறி குப்பை கொட்டுபவர்கள் மீது காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இந்த நடவடிக்கையால் அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பழனி சட்டமன்ற உறுப்பினர் கே ரவி மனோகரன் பேட்டியை காண்போம். வந்தோடனே முதல் நாள் வேலையா அதிகாரிகள் வர சொல்லி இந்த பிரதான நுழைவாயில் நம்ம ரோப்கார்க்கு போகிறதுக்காக முன்னாடி ஒரு பெரிய ஆர்ச் கட்டியிருக்கோம் பைபாஸில். இந்த பைபாஸ் பிரதான புறவழிச்சாலையில் ரொம்ப ஆண்டுகளாக குப்பை குடமாகவே இருக்குது. எவ்வளோ முயற்சி எடுத்தோம், அந்த குப்பையில் எடுக்க முடியல, போராடினோம். ஆனால் இப்போ அதுக்கான வழிமுறையில் பேசி அதிகாரிகளை வர சொல்லி முதல் கட்டமாக இன்றைக்கி வந்திருக்காங்க. வந்து அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் ஆய்வு செய்து இனிமேல் வந்து குப்பை கொட்டக்கூடாதுன்னு கடுமையாக நடவடிக்கை எடுப்புங்கிறத சொல்லியாச்சு. இனிமேல் குப்பை கொட்டினா கடுமையாக நடவடிக்கைங்கிறது சொல்லியாச்சு. அதனால் இனிமேல் தயவுசெய்து இருகரம் கொண்டு கெஞ்சி கேட்குறேன், இனிமேல் அந்த பழனி பாதை சுற்றி புறவழிச்சாலையில் குப்பையில் கொண்டு வந்து கொட்டாருங்க. அதை ரெண்டாவது கழிவு நீர் கொட்டுறீங்க, செப்டி டேங்க் வேஸ்ட், இதெல்லாம் கொட்டுற இடமா? அது புனித பூமி அல்லவா? அது எல்லா மதத்துக்காரங்க இருக்கக்கூடிய இடத்த நம்ம இப்படி தான் பாதுகாக்கிறதா? இனிமேல் தயவுசெய்து அந்த வேலை செய்யாதீங்க. செய்தால் கடுமையாக அபராதம் விதிக்கப்படும்னு பஞ்சாயத்து சொல்லியிருக்கு. ஏற்கனவே 10,000 வரைக்கும் அபராதம் போடப்படுறதாக சொல்லியிருக்காங்க. குப்பைகளை கொட்டினால், அத்துமீறி குப்பைகளோ கழிவு நீரை கொட்டினால் 10,000 ரூபாய் வரை அபராதம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அது போடலை. இனி கண்டிப்பாக கோயிலை சுற்றி எங்கே குப்பை கொட்டினாலும் அது நடைமுறைக்கு வந்துவிடும். எல்லா பக்கம் கேமரா மாட்ட சொல்லியாச்சு, எல்லா பக்கம் லைட் போட சொல்லியிருக்காரு. காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லி நைட் ரோந்துக்கும் சொல்லியிருக்கு. அத்துமீறி நீ அந்த ஏரியாவில் யாராவது குப்பை கொட்டினால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது கட்டமாக வையாறு குளம், அடுத்த நடவடிக்கை வையாறு குளத்தை தூர்வாரக்கு உண்டான அனைத்து வேலையிலும் ஆரம்பிக்க போகிறோம். அதிகாரிகளோட கலந்து ஆலோசித்து அடுத்த நடவடிக்கை அதை பண்ணுறோம். சண்முக நதி அதை சுத்தம் பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பித்தாச்சு. இனி வரக்கூடிய சட்டமன்றத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு வரைக்கும் ஒரு நாளை கூட வீணடிக்காமல் என்னென்ன வேலைகளை வேகமாக செயல்படுத்தணுமோ அதெல்லாம் செயல்படுத்தலாம். அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, நம்ம செய்யலாம். ஆனால் பொதுமக்கள் நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நம்ம அதை சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை பாதுகாக்கணும். இப்போ நைட் நீங்கள் போகிறீங்க, ஒருத்தர் குப்பையை கூட்டினா நின்று பார்த்து சத்தம் போட்டு போங்க. நமக்கு என்னட்டு யாரும் தயவுசெய்து போகாதீங்க. பார்த்தீங்கன்னா நைட்டு அப்பயே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுங்க, அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுங்க. அங்கே போர்டு வைக்க சொல்லியிருக்கு, ஃப்ளக்ஸ் போர்டு வைக்க சொல்லியிருக்கு, விளம்பர பலகை வைக்க சொல்லியிருக்கு. மீறி கொட்டினாங்கன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கிற நம்பரே அதில் இருக்கும். காவல்துறைக்கு இமீடியட்டாக தொடர்பு கொண்டு யார் பார்த்தாலும் நைட் சொல்லிட்டு போங்க. கிரிவீதி அந்த புறவழிச்சாரையை பூங்காவாக மாற்றுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பூங்கா பண்ணி உள்ளே நுழைஞ்சாலே கோயிலுக்கு போகும்போது ஒரு மகிழ்வான சூழ்நிலையோடு போகணும். அதுக்கான முயற்சி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். வையாறு குளம், சண்முக நதி சுத்தம் பண்ணுறது, பெரியாடையார் கோயிலில் ரோடு போடுறது, சாலை அமைக்கிறது, அகலப்படி சாலை அமைக்கிறது மாதிரி ஒவ்வொன்றா போகலான்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். எல்லா ஆட்சியாளர்கிட்ட உதவி கேட்டு மாவட்ட ஆட்சியார்ட்டையும் காலையில் பேசிட்டேன். எனக்கு இதை தான் வேணும்னு சொல்லியிருக்கேன், பழனிக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி உங்களின் சார்பாக வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். கண்டிப்பாக உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன குறைகள் இருந்தாலும் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். 9597062678 95 97 0 62 678 என்னுடைய தொலைபேசி எண். எப்போ வேணாலும் எது கூப்பிடலாம்.